கூட்டத்திற்கு நான் கடந்து போனேன். ரொம்ப நாளைக்கு முன்னால் 7ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டாங்க. அன்போடு அழைத்தமைக்காக இந்த கூட்டத்திற்காக கடந்து போனேன். பல வழியில் போனேன். நான் பிரசவாக்கம் போனோம், மின்ட்டு வழியாக போனேன், க்ளோஸ்டு ரோடு, திரும்ப கொருக்குப்பட்டெல்லாம் சுற்றி நான் கிளம்புன இடத்துலேருந்து பேசன் பிரிட்ஜ் வழியாக போகிறப்போ க்ளோஸ்டு அம்பேத்கர் நகரில். எங்கள் வீட்டிலேருந்து அம்பேத்கர் 2 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 25 நிமிடம் போனேன். திரும்ப கொருக்குப்பேட்டைக்குள்ளே வந்து சுற்றி 1 ஹவர் கழித்து மின்ட்டு பிரிட்ஜு கீழே வந்து க்ளோஸ்டு. சிமெண்ட் ரோடு பக்கத்தில் ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போக முடியாத சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகி திரும்பிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு பார்த்துட்டு திரும்ப என்னுடைய தொழிலுக்காக கடந்து போனேன். போகிற வழியில் எனக்கு எதிர்பார்க்காத விதமாய் மதியம் 1 மணிக்கு லோ சுகர் ஆகி ஆஸ்பத்திரியில் உள்ள அட்மிட் ஆகி ட்ரிப்பெல்லாம் போட்டு ரொம்ப லோ சுகர் ரொம்ப அதிகமாகி, அதாவது ரொம்ப உடம்பெல்லாம் வேர்த்து. ஏன்னா நான் இருந்த பகுதியில் நான் வண்டியில் ஒரு ஆட்டோவில் தான் போனேன். போய்கிட்டு இருக்கப்போ வண்டி பஞ்சர் ஆகிட்டு, பஞ்சரான இடத்துல ஒரு காட்டு பகுதி, பஞ்சர் கடை தான் பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் ஒரு டீ கடை கூட பக்கத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 1 ஹவர் அங்கே வெயிலில் நின்னேன். அதில் லோ சுகர் ஆகி ரொம்ப அதிகமாக நான் வேலை செய்ய முடியாமல் கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து இது வரையும் ஓய்வில் தான் இருந்தேன். காலையில் அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் பீச் ரோடு வழியாக சுற்றிட்டு போயிருக்கலாம். கூட 1 ஹவர் ஆகிருக்கும். போயிருந்தால் இன்றைக்கி அந்த நிலைமை வந்திருக்காது. எனக்கு ஆண்டவர் உணர்த்துறார். என் கூட்டத்தை மிஸ் பண்ணிட்டு போனேன். டென்ஷனாகி திரும்பி போனதால் பாரு உனக்கு இவ்வளோ பெரிய நிலைமை வந்துட்டு சொல்லி, அதனால் இந்த மாலையில் இது சின்ன சர்ச்சு தான் சொன்னார். எங்கள் வீட்டு அருகாமையிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில், கிட்டத்தட்ட 2.25 கிலோமீட்டர் தூரத்தில் அருமையான பாஸ்டர். கூப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப ஏழை பாஸ்டர், ரொம்ப சின்னவங்க. சின்னன்னா பெரிய சர்ச்சு 100 பேர் 200 பேர் இல்லைன்னு தெரியும். அதனால் கண்டிப்பாக வரணும்னு நினச்சி வந்துட்டேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனமே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யுவர் சாரோ என்றுன்னு சொல்லுவாங்க. துக்கம் முடிவுக்கு வந்துடும். உங்கள் துக்கத்தை ஆண்டவரான வருவார், சந்தோஷமாய் மாற்றி தருவார். ஆனால் ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், நமக்கு வாழ்வு தரும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் யாரையுமே கைவிட்டதில்லை. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், மரித்தார், உயிர்த்தார், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது நீங்க இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், முகமதியரா இருக்கலாம், எந்த பௌத்த மதமா இருக்கலாம், சமண மதமா இருக்கலாம். ஆனா நான் சொல்லும் இந்த துக்கம் மாறணும்னா மதத்துக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய ஜாதிக்கு அப்பாற்பட்டது, அவனுடைய படிப்புக்கு அப்பாற்பட்டது, அவனுடைய திறமைக்கு அப்பாற்பட்டது. அவனுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் கொடுக்கறதில்லை. ஆண்டவர் யார் அவர் போல அதிகமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை அந்த ஆண்டவர் அந்த சொல்றாரு, உங்கள் துக்கம் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த யோவான் 19:20 சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் அழுது புலம்புவீர்கள். நான் என்ன பண்ணுவேன்? அழுது புலம்பேன். மத்தியானம் 1 மணிக்கு என்னுடைய நிலைமை எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கேன், லோ சுகர் ஆகுது, வேர்த்து வடியுது, போட்டிருக்க ஷர்ட் எல்லாம் நினைஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு லோக்கு வந்துட்டேன், நடக்க முடியல. ஒருத்தருடைய கைப்பிடியை பிடிச்சுதான் ஒரு ரோடை கிராஸ் பண்ணி முட்டளவு தண்ணி தான் நடந்து கம்பெனிக்குள்ள போனேன். அங்கே போய் உட்காந்து வாமிட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன வேலைக்கு போனோம், ஒரு வேலையும் நடக்கல. அப்படியே திரும்ப அதே ஆட்டோல ஏறி நேரே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என்னுடைய பிள்ளைகளெல்லாம் டாக்டர், அவங்கெல்லாம் இப்போ ஏன் எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய நினைவுகள் மதியம் நான் ஒழுங்கா போயிருந்தா என்ன ஆயிருக்கும், எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. பொதுவாக நமக்கு ஏன் கஷ்டம் வருது நம்ம திங்க் பண்றது இல்லை. எதுக்கு எனக்கு இந்த வேதனை, எனக்கு துன்பம் தெரியல. எப்பவுமே ஆண்டவரை நம்ம சார்ந்து வாழ்றப்போ வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28, 25, 29, 25 சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். எரேமியா 17:5 சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவன் வாழ்வடைவான். ஆண்டவர் வானத்தை பூமி படைத்த தகப்பனை யார் பார்க்கிறோமோ அவருக்கு எந்தவித ஒரு அந்த கடவுளுக்கு பெயர் இந்த கடவுள் என்று பெயர் அல்ல. அவருக்கு பெயர் ரட்சகர்.
மீட்பர், விடுதலை நாயகன். யார் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் தகப்பன். தகப்பனே, என்னை நீங்க உருவாக்குறீங்க சொல்றாரு. உன்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டதுங்கிறார். எப்படி நம்ம 4 மாசம் முடிஞ்ச உடனே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு குழந்தை உண்டாகுது. குழந்தை உண்டாகுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். செக்கிங்க்கு 4வது மாதம் ஸ்கேன் எடுக்கணுங்கிறாங்க. 4வது மாதம் ஸ்கேன் எடுத்தோன்னா உங்கள் குழந்தை நல்லா இருக்குங்க, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. திரும்ப 5வது மாதம் உங்கள் குழந்தை இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்தவித குறையும் இல்லை. 6வது மாதம் குழந்தை திரும்புதுங்க. அந்த ஸ்கேனில் சொல்லும், அந்த அவங்க உடம்புல அந்த கருவிகளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரை பார்த்தோன்னா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையோட தன்மையை சொல்லுங்க. ஆனா பெண்ணா, நம்ம இந்தியாவில் தான் ஆனா பெண்ணா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்ணுன்னா கலைச்சிட்றாங்கங்கிறதுக்காக சொல்ல மாட்டாங்க. இப்போ கனடாவில் என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், என்னுடைய மருமகளுடைய தங்க அக்கா இருக்காங்க. 4வது மாதத்துலேயே சொல்லிட்டாங்க அவங்க குழந்தை ஆண் குழந்தை அவங்க வயிற்றுக்குள்ள இருக்குன்னு. ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க, 4வது மாதத்துல சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் கலைச்சிட்றாங்கங்கிறதுக்காக, பெண் பிள்ளைன்னா அதை அழிச்சிடுறாங்க கருவை என்பதற்காக சொல்ல மாட்டாங்க. அப்போ இப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆயிருக்கு. ஆனால் ஆண்டவர் மனிதனை உருவாக்குறப்பே சொல்றாரு, சங்கீதம் 139:16 உன்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். இறைமையா 1:5 சொல்றார், நீ தாயின் கருவில் வெளிப்படும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்றாரு. உன்னை நான் வலது கையில என்னை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கேன். உள்ளங்கையில வரைஞ்சா அழிக்கவே முடியாது. இந்த உள்ளங்கையில இப்படி நான் வரைஞ்சிருக்கேன் நான், அதனால உன் மதில்கள் எனக்கு எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. அதுதான் தாவீது ராஜா சொல்றப்போ, என் சிறு வயது முதல் முதிர் வயது வரை நீங்க என்னை தள்ளி விடக்கூடாதுப்பான்னு சங்கீதம் 71 சொல்ல, கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. என்னோட சின்ன வயசுல இருந்து நீங்க முதிர் வயது வரை என்னை தாங்குறீங்க, என்னை உயர்த்துனீங்க. நான் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், சாதாரண ஒரு கூலி தொழிலாளியா இருந்தேன். என்னுடைய ஆடு மேய்க்கிறவன் என்னை ராஜாவாக மாற்றி கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. எப்பவுமே நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறப்போ அந்த கடவுள் நம்ம விடுறதில்லை. நீங்க எந்த மதமா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், ஐயா இவ்வளவு மழை இவ்வளவு தண்ணி எங்க பார்த்தாலும் சாலை மறியல். இந்த கேமரா எடுக்கிற தம்பி கிட்டத்தட்ட நீ இந்த கேமரா எடுப்பா 25 கிலோமீட்டர் வந்திருக்காரு, 2 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்காரு பைக்ல. எத்தனை இடத்துல சாலை மறியல் அவருக்கே சொல்ல முடியல. டிராபிக் காலையில அரிசி ஏத்திட்டு வந்தார் ஒருத்தர், ரெட்டில்ஸ் இருந்து இங்க வர 5 மணி நேரம் டென்ஷன் ஆயிட்டாரு. எங்க பார்த்தாலும் சாலை மறியல், நடக்க முடியாத நிலைமை. காரணம் மக்கள் கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, உணவு இல்ல, தண்ணிக்குள்ள நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நாம எப்படிப்பட்ட நிலைமையில இப்படி ஒரு கூட்டம் வேணுமா, இப்படி ஒரு சுவிசேஷம் கூட்டம் வேணுமா என்று மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையில கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சந்தோஷமாய் மாற்றி தருவார். உடைய துக்க நாட்கள் என்ன பண்றாரு, முடிந்து நான் இன்று முதல் பிளஸ் பண்ணுவேன் பார், நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியங்கிறாரு. இந்த துக்க நாட்களை மாற்றி கொடுப்பது தான். எதுக்குப்பா இவ்வளவு பெரிய மழை? அன்று மழை வந்தது, 4 நாளா மழை பெய்யறப்போ ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா 5 ப்ரோக்ராம் 6 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். காலையில இருந்து நைட் வரையும் மழை தான். மழையிலே 5-6 ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை போனேன். மழை பெய்து விடுது, மழை பெய்து விடுது. திங்கக்கிழமை முழுசாவே மழை பெஞ்சது. ஆனா நான் கடவுள்கிட்ட கேட்டேன்ப்பா, அந்த நோவா காலத்துல மழை பெஞ்சது இல்லப்பா, அந்த நோவா காலத்துல 40 நாட்கள் மழை பெஞ்சது, 1 நாள் 2 நாள்ல 40 நாட்கள் மழை பெஞ்சது. பூமி மேல இருந்து வானத்துல இருந்து மழை பெஞ்சது, கீழே இருந்து மழை பெஞ்சது, ஊற்றுக்கண் எல்லாம் திறந்துருச்சு, எங்க பார்த்தாலும் தண்ணி. இன்னைக்கு ஒரு அம்மா கேட்கிறப்ப உங்க வீட்டுல எவ்வளவு தண்ணிமானா, அண்ணா கழுத்தளவு தண்ணி நாங்குது. அந்த அம்மா எங்கம்மா இருந்தனா, நாங்க மொட்டை மாடியில போய் இருந்தோம்னா என்ன சாப்பிட்டேன்னா அரிசியில உப்பு போட்டு காய்ச்சி கஞ்சியா குடிச்சோம், ஏதோ ஓட்டிட்டோம் கதைன்னாங்க. ஆனா 1 நாள் 2 நாள் மழைக்கு அந்த நிலைமைனா 40 நாட்கள் எல்லா மலைகளும் மரங்களும் மூடிடுச்சு, மனித மிள அழைக்கப்பட்டது. ஏன்னா மக்களுடைய அக்கிரமம் அதிகமா இருந்ததா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, அக்கிரமம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு கடவுளுக்கு விரோதமா அவருடைய சிந்தனைகள் ரொம்ப பெருசாயிடுச்சு. ஒருத்தனை ஏமாத்திக்கிட்டு இருக்க, ஒருத்தனை அழிச்சிட்டு இருக்க, ஒரு சொந்த சுய லாபத்திற்காக நீ பிறனை ஏமாத்தி கொண்டிருக்கிற. அதனால அந்த மனிதனுடைய வேதனை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, மழையை கொடுத்துட்டாரு. ஆனா 40 நாட்கள் மழை பெஞ்சது. ஒரே ஒரு குடும்பம், நோவா குடும்பம். கடைசியா ஒரு ஐயா பேசினாங்க, ஜெபம் பண்ணாங்க, சால்வை போட்டாங்க. அவங்கள மாதிரிதான் எனக்கு நோவா தெரியுது. நோவா தாத்தா பார்த்த மாதிரி அவங்கள பாக்குறேன்னா, ஏன்னா அந்த ஹைட்டு கருப்பு, ஒருவேளை எனக்கு என்னவோ தெரியல, அவங்கள நோவா பார்த்த மாதிரி தோணுது. என்னுடைய பழைய நண்பர் இவரை பார்த்தா நோவா மாதிரி எனக்கு தெரியல, அவரை பார்த்தா நோவா மாதிரி தெரியுது. அவருக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அந்த கிருபை கிடைச்சதால அந்த தண்ணி நின்னுச்சு. ஆனா மழை பெய்யுமே நோவா தாத்தா என்ன பண்ணிட்டார், பேழையில ஏத்தி மேல அனுப்பிட்டார். நான் ஒருவேளை ஆண்டவர் எப்பவுமே நம்மளை பாதுகாக்கும் ஆண்டவர்.
நம்முடைய துக்கத்தை மாற்றி நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். நாம தான் எங்கேயாவது விடுதலை கிடைக்குமான்னு தேடி தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். ஜெர்மன் தேசத்திலேயோ பிரான்ஸ் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்னால. இந்த இப்போ பேக்கரி ரொம்ப பிரெட்டு டிமாண்ட். இப்போ எந்த பிரெட்டுமே கிடைக்கல. ஒன்றும் கரண்ட் இல்லை, மாவு இல்லை, ஆள் இல்லை, தண்ணி, இப்படி பல பிரச்சனை. அப்படி ஒரு பிரெட்டு கம்பெனியில் ஒரு பையன் வேலை பார்த்தார். வேலை பார்க்குறப்ப நல்ல சம்பளம், நல்ல ஒரு நாளைக்கு இன்னைய நிலைமைக்கு 1000 ரூபா 1200 நல்ல சம்பளம். பிரெட் மாஸ்டருக்கு 1000 ரூபா, 1000லேருந்து 1200 நல்ல பிரெட் மாஸ்டருக்கு சம்பளம். அப்படி சம்பளம் 1800 வாங்கிட்டு வருவார். தண்ணி அடிக்க மாட்டார், கஞ்சா அடிக்க மாட்டார், குடிக்க மாட்டார், பொம்பளை சோக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே கொண்டு வருவார். வீடுகளுக்கு பிள்ளைகள் வீட்டில் கொடுப்பாரு, நல்லா சாப்பிடுவார். நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் வசதியாக வாழ்ந்தாங்க. அவருக்கு ஒரு ஆசை, இந்த பேக்கரி, சொந்த பேக்கரி, இதே மாதிரி ஒரு பேக்கரி வைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசை வந்ததில் 1500 சம்பளத்தில் ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் லாட்ரி டிக்கெட் வாங்குவார். ஒரு 50 ருபீஸ்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்குவார் தினமும். ஒரு நாள் அவர் பை லக்கு 50 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறப்போ 100 கோடி அவருக்கு அடிச்சிருச்சு. நடந்த சம்பவம். 1500 சம்பளம் வாங்குறதுக்கு 100 கோடி வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்கும் அவரு? 100 கோடிக்கு அதுக்கு கவர்மெண்ட் ஐடியே 40 கோடி கட்டணும், 60 கோடி அவருக்கு வரும். என்ன சரின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு வீடா வாங்கினாரு. நல்ல வீடு. நான் போன மாதம் ஒரு வீடு பார்த்தேன் திருநெல்வேலியில் விலைக்கு. ஒருத்தர் விற்க போறேனாரு. அந்த வீட்டோட விலை 7 கோடி சொன்னார். 5 கோடிக்கு தரேனாரு. 4500 சதுர அடி. அந்த அழகான பங்களா, சூப்பர் பங்களா. அதே மாதிரி சூப்பர் வீடு வாங்கினாரு. லக்ஸரி கார், ஒரு காடு 2.25 லட்ச ரூபாய்க்கு வாங்கின. 3 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்கு, 3 கோடிக்கு 300 லட்சத்துக்கும் கார் இருக்கு. 300 லட்சத்துக்கு கார் வாங்கினாரு. அந்த காருக்குள்ள உட்காந்தா உடம்பெல்லாம் குலுக்காது. அது அப்படி ஐஃபை காரு, அப்படி அசையும், அதாவது தண்ணியில போற மாதிரி அப்படியே கப்பல் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கார் வாங்கினாரு. எல்லா உலகத்துல சகல வசதியும் தேடினாரு. பணம் வந்தோடனே நிறைய நண்பர்கள். இப்போ இவங்க சொல்லலையா, சின்ன பாஸ்டருக்கு வந்துட்டார். சின்ன பாஸ்டர் என்ன சின்ன பாஸ்டர்? அப்புறம் என்கிட்ட கடவுள் பேசினார், பைபிள் வச்சிருக்கிறதுல எல்லாம் பாஸ்டர் தான்டா என் பருவையில். அவனும் எனக்கு ஊழியக்காரன், நீ எனக்கு ஊழியக்காரன்டா. சின்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர், நீ ஏன்டா உன்னை பிரிச்சுக்கிறேன்? நீ வர்றப்போ ஆண்டவர் பேசினாரு. என் சர்ச்சை என் மனைவிட்ட சொன்னேன், எங்கேயா பைய தூக்கிட்டு கிளம்பிட்ட, உடம்பு சரியில்லையே. இப்போ தானே நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம். ட்ரிப்ஸ் போட்டு 4 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்து எழுந்திருக்க முடியாமல் தலை சுற்றுதுன்னு. இப்போ சாயங்காலம் பைய தூக்கிட்டு கிளம்பிட்டே. இல்லை, ஒரு சின்ன ஊழியக்காரர் ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட வரமாட்டேன்னு சொன்னால் மனசு நொந்துருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மத்தியானம் ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணதான் இன்னைக்கு இந்த நிலைமைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு திரும்ப ஃபோன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்களா, உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுதா இன்னும் கேட்டாங்க. ஏன்னா மேலே உள்ள பாசத்தின் மிகுதினா. அதனால கடவுள்கிட்ட சின்ன ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்கள, அதாவது நல்லவங்களா மாறுறவங்க நண்பர்கள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வசதிகள் கூடனா நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க. உண்மையான பிரதர், துட்டுனா ஒரு ரூபாய் என்னன்னு கேட்க மாட்டான். அதை பூரா பிச்சைக்கார போயிட்டு போயிடுவான். காசு இருந்தா பிரதர் தோத்திரம் பிரதர் நல்லா இருக்கீங்களா, அவாரியோ டீ சாப்பிட்றீங்களா, நம்மளை கூப்பிட்டு நம்ம டீ காசு கொடுக்குறோம்னு பார்ப்பான். இப்படிலாம் நாட்டில் நடந்துட்டு இருக்கோம். பொதுவாக அப்படிதான் நிறைய நண்பர்கள் வந்தாங்க. நிறைய நண்பர்கள் வந்ததால உலக பிரகாரமா அந்த லாட்டரி டிக்கெட் அடிச்சவங்களுக்கு நிறைய உலக பிரகாரம் உலக பழக்கங்கள்லாம் வந்துச்சு. அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தா, என்ன பிரதர் ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு தாங்க ஆற்றணும். இந்தாங்க ஒரு சிகரெட்டை பிடிங்க சரியாயிடுன்னு கம்பல் பண்ணி ஒரு சிகரெட்டை கொடுத்தாங்க. பிறகு ஒரு பெக்கு கொடுத்தாங்க. பிறகு கொஞ்சம் கஞ்சா கொடுத்தாங்க. பிறகு இப்படியாவது உலகத்து பிரகாரம் அப்புறம் கிளப்புக்கு போனாங்க, டைம் பாஸிங்க்கு, சினிமா தேட்டருக்கு போனாங்க, கேளிக்கைக்கு போனாங்க. சினிமா பார்க்குறப்போ 3 மணி நேரம் ஜாலியாக இருக்கும். 3 மணி நேரம் கழிச்சு பழைய துக்கம் நம்மகிட்ட வந்துடும். ரேஸுக்கு போனாங்க. இப்படிலாம் உலக பிரகாரம் அனைத்து பழக்கங்களும் வந்துருச்சு. இப்போ என்ன போயிடுச்சு, 1200 வாங்கின சம்பளத்தில் இருக்க அமைதி அவருக்கு இல்லை, அவரை விட்டு போயிடுச்சு. நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியல, மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைகளோடு உறவு கொள்ளாத முடியல. அம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, படிச்சியா, தூங்குனியா, உனக்கு காய்ச்சலா, தலைவலியான்னு பிள்ளைகிட்ட கேட்க முடியல. நண்பர்களோடு சரியான உறவு கொள்ள முடியல. அவருடைய அமைதி அவரை விட்டு போயிடுச்சு பணத்தினால. அப்ப நினைச்சாரு, ஆகா என்னடா இது, 1200 சம்பளத்துல எவ்வளவு வீட்டுக்கு வந்தோம், மனைவி அன்போடு வரவேற்றாங்க, நான் இன்புறுமுகளோடு வரவேற்று சப்பாத்தி சிக்கன் குருமா வச்சிருந்தாங்க, சாப்பிட்டோம், நிம்மதியா தூங்குறோம். அந்த நிலைமை போய் 10 ரூபாய்க்கு சாப்பிட்ற சப்பாத்தி வீட்டில் அந்த ஐஃபை ஸ்டார் ஹோட்டல 10,000 ரூபா கொடுத்து சாப்பிட்டோம். அந்த திருப்தி இல்லை, வாழ்க்கையில் அமைதி இல்லை. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, நான் பழைய வாழ்க்கையில இருந்திருக்கிறேன். ஒருவேளை நான் அமைதியை தேடி ஓடுறேன். அமைதியை தேடி ஓடுறதால என்
அமைதி எப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு சினிமாவுக்கு போறப்போ, கேளிக்கை பார்க்கறப்போ, இல்ல டிவியில சீரியல் பார்க்கறப்போ, அந்த பார்க்கிற கரெக்டான சீரியல்ல அவன் விளம்பரத்தை போட்டவனா என்ன கோவம் வருது நமக்கு. ஆனா அதுல நடக்கிறது உண்மையா பாருங்க இல்ல. நமக்கு வாழ்க்கையில உண்மையான அமைதி கிடைக்கல. உண்மையான அன்பு அமைதியை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு நபர் இந்த உலகத்திற்கு வந்தார். யார் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள தகப்பன், வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள தகப்பன், நல்ல நித்திரை கொடுக்கும் ஒரு அன்பான தேவன். யார் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர் விடுதலை கொடுப்பார். வந்ததின் நோக்கமே இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். யாரெல்லாம் இருளான வாழ்வுல வாழ்றீங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை கொடுப்பதற்கு அந்த உலகத்திற்கு வந்தார். யாரெல்லாம் மன அமைதி குறைச்சல வாழ்றீங்களோ அந்த அமைதியை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் உலகத்தில் வந்த நோக்கமே நமக்கு அமைதியை கொடுப்பதற்காக, ஐயா விடுதலை கொடுப்பதற்காக. ஒருவேளை முன்ன இதே மாதிரி சத்தியமூர்த்தி நகர், வேசார்பாடி, மங்களபுரம் இப்படி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா முன்னால போக முடியாது. மக்கள் அமைதி குறைவில வாழ்ந்தாங்க. எல்லா மக்களும் உலக பிரகாரமான துன்பங்கள் இருந்தது. இன்னைக்கு அங்க திருச்சபைகள் வளர வளர அதே மாதிரி பாஸ்டர்ஸ் உடைய எண்ணிக்கை பெருக பெருக அங்க அமைதி வந்திருக்கு. பழைய வாழ்விலிருந்து முழுமையான வாழ்வு. சண்டை போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் இதுல சொல்லி கொடுக்குறாங்க. நீ உனக்கு என்ன வேணுமோ உன் கர்த்தரை நோக்கி பாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. இப்ப லாட்டரி டிக்கெட் வாங்கி 100 கோடி வந்தவருக்கு அமைதி இல்லைங்க. 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு அமைதி வாழ்க்கையில் அவருக்கு இல்ல. ஏன்னா 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்குள்ள இயேசு கிறிஸ்து ஒரு அன்பர் இருக்கிறாரு. 1000 ரூபாய் இருக்கிற வாழ்வைக்குள்ள இயேசு கிறிஸ்து ஒரு அன்பர் இல்ல. உலக பிரகாரமா அவருக்குள்ள அனைத்து பழக்கங்கள் இருக்கு. அந்த அனைத்து போதை என்பது, அந்த போதை பழக்கம் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால தூங்க முடியும். அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியாது, தூக்கம் வராது. ஐயா அந்த போதை என்னை விட்டு போகாது. ஏன்னா அந்த போதை சொல்லும், நான் இவ்வளவு 25 வருஷமா குடிச்சிட்டேன், 30 வருஷமா குடிச்சிட்டேன், இப்ப நான் குடிய நிப்பாட்டணும்னு. இவரு சொல்லுவாரு, டே திடீர்னு நிப்பாட்டினா கைகால் விழுந்து போடா, செத்து போவடா, உனக்கு அந்த அட்டாக் வந்துண்டா, இந்த அட்டாக் வந்து இவரு மிரட்டு. அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, என்னைய மிரட்டுவார் அவரு. இதுதான் லைஃப். ஆனா ஒரு பையனுக்கு பாருங்க, போன 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். சூப்பர் பிரில்லியன்ட், என்னை விட ரொம்ப திறமையானது. நான் பிஸ்னஸ்ல 0 பாயிண்ட், ஒண்ணுமே இல்லாம பிஸ்னஸ்ல ஆரம்பிச்சாளு. ஆண்டவர் கொடுத்த பயம், ஆண்டவர் கொடுத்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த அறிவு, ஆண்டவர் கொடுத்த சுறுசுறுப்பு, விடாமுயற்சி. ஆனா உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் என்கிட்ட இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. பணம் இருக்குல்ல பாக்கெட்ல, அனைத்து பழக்கங்கள் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு கொடுத்த சுறுசுறுப்புல எனக்கு ஆண்டவர் வளர்ச்சி கொடுத்தார். இதே மாதிரி பல மடங்கு ஞானம் அந்த பையனுக்கு. ஆனா ஒரு காலங்கள் வரப்போ கடவுள் சொல்றாரு, இந்த பழக்கம் உனக்கு வேண்டாம், இதனால உனக்கு வில்லங்கம் விட்டுரு. இந்த பழக்கம் உனக்கு குடி பழக்கம் வேண்டாம், கஞ்சா பழக்கம் வேண்டாம், சிகரெட் வேண்டாம், பீடா வேண்டாம், மாவா வேண்டாம், புகையில வேண்டாம், இதெல்லாம் உனக்கு இவ்வளவு கஷ்டம் விட்டுருங்கிறப்போ அவர் அந்த ஒரு அறிகுறியை கொடுக்குறாரு. ஒரு இருமலை கொடுக்குறாரு, ஒரு காய்ச்சலை கொடுக்குறாரு, ஒரு வயத்து வெளியை கொடுக்குறாரு, இல்லை ஏதோ ஒரு தன்மையை கொடுக்குறப்போ தோத்திரம் ஆண்டவரே நான் விட்டுறதுன்னு வெளியே வந்தோன்னு சுகமாக்கிறார். இதை விட பயங்கரமா உலக பிரகாரமா ரொம்ப திறமையான ஒரு பையன். அனைத்து பழக்கங்களும் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா ரொம்ப திறமை. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிப்பான், 5000. ஆனா உலக பிரகாரமா ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான் அவரு. ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்தானம் வாங்கினவன், சர்ச்சைக்கு ஒழுங்கா போறவன். ஆனா தீய பழக்கத்தை விடவே இல்லை. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 3 மாசம் இருந்தான். டாக்டர் சொன்னார், உடம்புல இருக்க செல்சஸ் எல்லாம் செத்து போச்சு, இன்னையிலேருந்து நீ குடிக்கலைன்னா 3 மாசம் உயிரோட இருப்ப, 90 நாள் இல்லை 1 வருஷம். குடிக்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் செத்து போவான்ட்டார். சொல்லி தான் விட்டார். வீட்டுக்கு வந்தோடனே அவனுடைய திறமையினெல்லாம் அன்னைக்கே 2000 ரூபாய் சம்பாதிச்சான். கையில் 2000 ரூபா வந்தோடனே எங்கே போயிட்டான், நேரே ஒயின் ஷாப்புக்கு போயிட்டான். ஒயின் ஷாப்பில் போய் குடித்தான், வீட்டுக்கு ஆள் வரல, அங்கேருந்தே போயிட்டான் மேலே. இன்றைக்கி அந்த பிள்ளை எங்கே நிற்கி, ரோட்டில் நிற்கி. இதுதான் உலக பிரகாரமான வாழ்வு. இந்த பழக்கம் நம்ம விட்டு போகணுன்னா, காசு வந்தோடனே அந்த தீய பழக்கம் நம்ம இழுக்குது. சிகரெட் பிடிக்கலை, யூரின் போல, ஜீரணிக்கலை, குடிக்கலை, தூக்கம் வரல, இதெல்லாம் அந்த தீய பழக்கம் நம்ம விட்டு விளக்குது. அது இழுக்காத நிலைமைக்கு இயேசுங்கிற ஒரு நண்பரை நீங்கள் உள்ளே கூப்பிட்டீங்கன்னா, மத்தேயில சொல்றாரு, லூக்கால சொல்றாரு, என்ன இந்த அசுத்தாவி உள்ள இருக்கு,
நான் வேண்டான்னு சொன்னோடனே அந்த அசுத்தாவி என்னை விட்டு வெளியே போகுது. வெளியே போயிட்டு சுத்துது. நான் என்கிட்ட இருந்து அசுத்தா வெளியே போயிடுச்சு. இப்போ நான் குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன். மனைவி தலையில சத்தி அடிச்சு சக்கரை பண்ணியாச்சு, இனிமேல் குடிக்க மாட்டேன். என் உள்ள சுத்தமாக இருக்கு. இந்த சர்ச்சு சின்ன சர்ச்சாக இருந்தாலும் நல்ல பெயிண்ட்டு, திரும்பினடெல்லாம் வசனம், நோட்டீஸு, கீழே வசன அட்டைப்பட்டி. அவருக்கு இருக்கோ இல்லையோ வசன அட்டைப்பட்டி வச்சிருக்காரு கொடுக்கறதுக்கு. நிறைய கைப்பிரதி வச்சிருக்கிறாரு. தனக்கு இருக்கோ இல்லையோ அவர் நிறைய செஞ்சு வச்சிருக்கிறாரு. நல்ல வெள்ளை அடிச்சு இந்த வசனம் இல்லாமல் இருக்கு, வெள்ளை அடிச்சிருக்குது. என்னை விட்டு போன அந்த குடிங்கிற அசுத்தாவி எங்கேயோ சுத்துது. சுத்திட்டு எங்கேயும் தங்க இடம் இல்லை, திரும்ப வருது. ஓ, இவர் ஒழுங்கா ஜோம் பண்ணல, வசனம் இவரோட இல்லை, இவர் இன்னும் நம்பிக்கை வீண் போகாது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பைபிள் சொல்லுதுன்னு போட்டிருக்காரு. கர்த்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீதிமொழியில் 28, 29, 25 அதை சொல்றாரு. கர்த்தருக்கு பைபிள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழி 10, 27 எழுதியிருக்காரு. நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்ட, நீ என்ன வேலையும் ஆசீர்வாதம். இதெல்லாம் வசனம் இருக்கு. போன சாத்தான் உள்ள வர முடியல, ஏன்னா அங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அது திரும்ப போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை இங்க இல்ல. அது திரும்ப வந்து இவருக்கு ஒரு ஆசையை காட்டுது. நீ என்னையா வெங்காய பாஸ்டர், நீ என்னடா இவருக்கு ஒரு ஆசையை காட்டுது. உலக பிரபலமா திரும்ப இவருக்குள்ள ஒரு ஆசை வருது, ஒரு கோபம் வருது. அந்த சாத்தான் முன்னிலும் தன்னுடைய 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு வருது. ஏன்னா நீ அடிக்கடி நீ வெளியே அனுப்பிடுறா, நீ அடிக்கடி நீ ஏமாத்தி அனுப்பிடுற, நீ இனிமே என்ன பண்ணக்கூடாது, யாரையும் அனுப்பக்கூடாதுன்னு சாத்தான் நமக்குள்ள வந்துருது. ஒருவேளை உலக பிரகாரம் அமைதியை தேடாம இயேசுங்கிற ஒரு நண்பரை அமைதியை தேடுறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர். எபேசியர் 4:5 சொல்லுது, பாவங்களினாலும் அக்கிரமங்களை மறித்த நம்ம இந்த கிருபையினால அவர் என்ன பண்ணாரு, நமக்கு உயிரை கொடுத்தார். நைட் நல்லா சாப்பிட்டாராம், நிம்மதியா தூங்கினாராம், ஜாலியா தூங்கினாராம். அவருக்கு மறு நம்பிக்கை பரலோகத்துக்கு போங்கிற ஒரு நம்பிக்கை. இதை விட நல்ல வாழ்வுக்குள்ள போயிடுறோம். இதை விட ஒரு பரம அழைப்பு பசியில் அங்க இருக்கிற இவர்கள் யார்? இவருக்கு ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தை தன் தங்கிகளை தோய்த்தவர்கள். வெளிப்படுத்தி 7 சொல்லுது. இங்க அழுகை இல்லை, துயரம் இல்லை, பசி இல்லை, நோ டாஸ்டி, நோ பசியே இல்லை, தாகம் இல்லையா. அப்படிப்பட்ட அவருக்கு சந்தோஷம். அதுதான் அந்த அக்கிரமங்களாம் பாவங்களும் வரைத்த நம்மை இயேசு அந்த கிருபையில ரட்சித்திருக்கிறார். அந்த கிருபை நோக்கி பார்ப்பதற்கு முதல்ல உலக பிரகாரமா ஒரு ஆசையை பார்த்தோம். அடுத்து அதே மாதிரி என்னன்னா, ஒரு சகோதரி ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. ரொம்ப தலைவலிக்குன்னாங்க. ரொம்ப தலைவலிக்குங்கிறப்போ அவர் மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அனாசின் கொடுத்தாரு, மெட்டாசின் கொடுத்தாரு, அப்புறம் ஸ்டோலோ 650 கொடுத்தாரு. இப்படி வலிக்கு மாத்திரை, ஆன்டிபயோட்டிக் மாத்திரமே வலியே நிக்கல. எந்த மாத்திரை கொடுத்தாலும் நமக்கு தலைவலி நிக்கல. ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, அம்மா உங்களுக்கு தலைவலி காரணம், நாளைக்கு வாங்க கண்டிப்பா சொல்றேன்ட்டார். அடுத்த நாள் போனாங்க. அந்த அம்மா இதே மாதிரி ஒரு மூக்குத்தி போட்டிருந்தாங்க, மூக்குத்தி போட்டிருந்தாங்க. இதே ஒரு மூக்குத்தி. டாக்டர் சொன்னாரு, மூக்குத்தி அவுத்தி என் கையில கொடுத்துருங்கம்மான்னாங்க. அந்த அம்மா அது போடுற மூக்குத்தி பல கோடி, பல வேலை, பயங்கரமான வேலை, டைமண்ட் கல்லு ஜொலிக்கிறது. இந்த அம்மா பாவம் ஒரு காலனாரே எனக்கு முன்னால ஒரு 2000 ரூபா மூக்குத்தி போட்டுக்கணும்னு நினைக்கும். கோல்டு தான் 2000 ரூபாய்க்குள்ள இருக்கும், இல்லை 3000 ரூபா இருக்கும். அது ரொம்ப பயங்கரமான மூக்குத்தி. அந்த அம்மா கொஞ்சம் யோசனை பண்ணிச்சு. அம்மா இதை அவுத்து கொடுத்துட்டு நாளைக்கு வா தந்துட மாட்டேன்னாங்க. அவுத்து கொடுத்துட்டு டாக்டர் கொடுத்தாரு. டாக்டர் கட்டி வச்சுட்டாரு. வீட்டுக்கு போச்சு. அடுத்த நாள் வந்தா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டாரு. நம்ம தலைவலி இல்லைங்க, இத்தனை வருஷம் இந்த தலைவலி இன்னைக்கு இல்லைன்னாங்க. மூக்குத்தி அவுத்துட்டல, இப்போ என்ன வந்துட்டு உனக்கு? ஏன்னா அந்த மூக்குத்தில இருந்து ஒரு கதிர் வருது, அது டைமண்ட் கல்லு, அது உன் கண்ணுக்குள்ள பிரதிபலிக்கு. இந்த செல்லுல ஒரு டார்ச் லைட் இருக்குல்ல, அதை நீ கண்ணில் பாருங்க. இந்த இறந்த வீட்டில் ஒரு ஃபோக்கஸ் லைட்டு போடுவாங்க, ஃபோக்கஸ் லைட்டை பாருங்க, கண்ணு வந்து தலைவலி வந்துடும். எனக்கு வந்துடும், உங்களுக்கு வருமா வரலையான்னு தெரியல. இங்கே போட்டிருக்க லைட்டும் அப்படி தான் போட்டிருக்கு. ஒருவேளை அந்த லைட்டு நீ அதனால தான் தலைவலி. ஒருவேளை நாம் பிடித்திருக்கிற அந்த கஷ்டம் தான் நமக்கு என்னது, வேதனை, துன்பம். இதை விட்டுட்டு நம்ம எப்ப திரும்புறோமோ, எதுக்கு எனக்கு வேதனை, எதுக்கு எனக்கு துன்பம், அந்த துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு வாழ்விக்கும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், எப்பொழுதுமே நம்மோடு கடந்து வந்திருக்கிற ஆண்டவர். சில வேளைகளில் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தகப்பனே, இப்ப நமக்கு ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறப்போ நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனில் ஆண்டவர். நம்ம ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருக்க போய் தான் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கல. எபிரேயர் 4:2 சொல்றாரு, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கு என்ன பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு. வாசிங்க, எபிரேயர்
ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நம்ம கேட்கிறோம், கேட்டுட்டு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடணும். உங்களுக்கு இருக்க பிரச்சனையின் மத்தியில உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப வீட்டுக்கு போனா வாடகை கொடுக்க முடியல, ஃபைனான்ஸ் கட்ட முடியல, 4 நாள்ல வேலை இல்லை, திருமணமாகி பல வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை, கணவருக்கு தீய பழக்கம், நல்ல வேலைக்கு போறார், நல்ல மனிதர், ஆனா தீய பழக்கம் வந்து அவரை மாதிரி சில்லறை யாருமே இல்லை நாட்டில், அப்படி ஒரு சில்லறையை மாறிடுறான். ஆனா இப்படிப்பட்ட நிலைமையிலும் உனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார், வாழ்வு தருவார், ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து விடுதலை கொடுப்பதுக்கு தான் நான் சொல்றேன். எனக்கு இந்த உலக பிரகாரமா இன்னைக்கு சுகர் வியாதி வந்து 34-35 வருஷம் ஆயிடுச்சு. இது 3வது முறை இந்த லோ சுகர் ஆகிறது. ஒரு ஆகஸ்ட் 15 காலையில இருந்து 6 ப்ரோக்ராம், 6வது ப்ரோக்ராம் சர்ச்சு ஆண்டு விழா. அதுக்கு 3 வருஷம் சர்ச்சை டெடிகேட் பண்ணியிருக்கேன். உள்ள போய் உட்கார்ந்துருக்கேன், லோ சுகர் ஆயிடுச்சு, மரணப்படுக்கை. அதற்கப்புறம் 2 வாரம் கழித்து கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர்ல இதே மாதிரி காலையில லோ சுகர் ஆயிடுச்சு, அதே மாதிரி இன்னைக்கு ஆயிருக்கு. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லி ஞானத்தை கொடுத்திருக்கிறார். டாக்டர் சொல்றாரு, 1 மணி ஆச்சா, நீ ஒரு டயபெட்டிக் பேஷண்டா, கையில சாக்லேட் வச்சுக்கோ, ஒரு வாழைப்பழம் வச்சுக்கோ, ஒரு ஏதாவது கையில ஸ்வீட் வச்சுக்கோ, உனக்கு லோ சுகர் ஆனா டக்குன்னு என்ன பண்ணு, அதை தூக்கி வாயில போட்டுரு. ஞானத்தை கொடுத்து, இதுதான் சுவிசேஷம். நான் மதியம் நான் நின்ன இடத்துல இந்த பக்கம் 2 கிலோமீட்டரு, இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 5 கிலோமீட்டர், இந்த பக்கம் கடல். எங்க போனாலும் ஒண்ணும் இல்லை, நடந்து போக முடியாது. போன வண்டி பஞ்சரி, யாரையும் ஏற்றிட்டு போக மாட்டேங்கான். பாருங்க, சாக்லேட் வச்சிருக்காரு, அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, அதனால அவர் நோவா மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நாங்க அது இல்லை. அப்போ எனக்கு என்ன பண்ணல, நமக்கு அதேதான். என்ன பிரச்சனை வருதோ, பிரச்சனை வர இடத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசை முட்டி போட வேண்டாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்டினியூ டு தி பிரேயர். எப்பொழுதும் சந்தோஷம் விடுங்கள், எல்லாத்துக்கும் தோத்திரம் செலுத்துங்கள். நான் ஜெபம் மட்டும்தான் பண்ணேன் மத்தியானம் தொடர்ச்சியா. தகப்பனே என்ன நோக்கத்துக்கு அனுமதிங்களோ எனக்கு தெரியாது, உடம்பெல்லாம் வேர்த்திருச்சு, சுகர் ரொம்ப லோவாயிடுச்சுன்னு அர்த்தம், ஸ்ட்ரெச்சர்ல தான் தூக்கிட்டு போனோங்கன்னு அர்த்தம். ஆனா திரும்ப அது பிக்கப் ஆகுது, டெவலப் ஆகுது, நடக்கிற அளவுக்கு டெவலப் ஆகுது ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு. அதுதான் காஸ்பல், அதுதான் நற்செய்தி, நல்ல செய்தி. நல்ல செய்தி என்னன்னா, இது தப்பு, இது பண்ணாத. அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பவுமே, ஆண்டவரோடு நம்முடைய பெருமையை பற்றி பேசிடக்கூடாது, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். தான் கடவுளுடைய அந்த மலைப்பிரசங்கம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். அவளுக்கு எவ்வளவு எளிமையா ஆண்டவரை நோக்கி, எளிமையை நோக்கி, பணக்காரா இருக்கலாம், ஐஃபையா இருக்கலாம், நிறைய இருக்கலாம், படிச்சிருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும், யாரா எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும், தான் ஒண்ணுமே இல்லப்பா, என்னை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. தன்னை தாழ்த்தி, தாவீது ராஜாக்கு கஷ்டம் வந்து தப்பு பண்ணிட்டார். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், சங்கீதம் 51. உமது கிருபையின் அப்ப என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள்பா. அவருடைய ஜெபம். அந்த யோசிப்பு நல்ல மனிதர், வேதனை வருது, வேதனை விட்டுட்டு போனதால நல்ல மனிதர் பாவத்தை விட்டுட்டு போன திரும்பவும் ஜெயில். பாவம் செஞ்சிருந்தா லக்ஸரி வாழ்வு அவனுக்கு, ஆனா பாவத்தை விட்டுட்டு போனதால ஜெயில். அந்த ஜெயிலையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறார் யோசிப்பு. ஆனா ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி ஆண்டுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்ததால அவர் ராஜாவாக, ஒரு கவர்னராக, எகிப்து தேசத்திற்கு ஒரு கவர்னராக உயர்த்தப்பட்டார். அந்த சிமியோன் பாவத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததால அவனுக்கு பவர். ஒரே இடத்துல ஒரு மட்டையை எடுத்து 3000 பேரை கொல்றான். ஒரு நரிய பிடிச்சு நரி வாரில நெருப்பை கொளுத்தி 4000 ஏக்கர் நெல் பயிரை எரிக்கிறான். நிறைய பிடிச்சு கட்டுற அளவுக்கு அவனுக்கு ஒரு தைரியம், எப்படியும் ஒரே நேரத்துல எவ்வளவோ தைரியம். ஆனா பாவத்துல விழுந்து, பாவத்துல தன்னை அர்ப்பணித்ததால என்ன நடக்குன்னா, பாவத்துல தன்னை ஆண்டவற்ற ஒப்பு கொடுத்ததால என்ன நடக்குன்னா, அவனுடைய முடிகள் சிரைக்கப்படுகிறது. அங்க இருக்க மக்கள்கிட்ட அடிமையாக்கப்படுறான். ஒரு கேளிக்கை கூத்தாக, ஜோக்கராக,
ஒரு பப்பு நகை காமெடி பொருளா மாத்துறாங்க, ஆட வைக்கிறாங்க, அவனுடைய மாவாட்டுறான், என்னென்ன அடிமைத்தன அத்தனை வேலையும் செய்யறான். கண்கள் பிடுங்கப்பட்டுருச்சு. ஆனா கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரை நோக்கி, தகப்பனே உங்களுடைய வழியை விட்டுட்டு வெளியே போயிட்டேன்ப்பா, மனம் இறங்கப்பா, எனக்கு மனம் இறங்கி எனக்கு விடுதலை தாங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்றீங்கப்பா, மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும், நான் இப்போ அழுது புலம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா, என் கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையில ஒரு ஜோக்கராக சிம்ம அங்க ஒருத்த அடிச்சு சொல்றாங்கிறான், அங்க ஒருத்த அடிச்சு சொல்றாங்கிறான், அன்னைக்கு நிறைய கட்டி விட்டு இன்னைக்கு எங்களை கட்டி விடுறாங்கிறான், இப்படிலாம் கிண்டல் பண்றான். என்னப்பா இது, அப்பா தப்புப்பா, நான் பண்ணது தப்பு தான், நீ மன்னிங்க மன்னிங்க பிளஸ் பண்ணீங்கன்னு மனம் திரும்புறான். அதுதான் நீ மத்தேயுல சொல்ல, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எசேக்கியேல் 18 மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், நீங்கள் பொல்லாத வழியொட்டி என்று திரும்பினால் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஜெபம் மாற்றப்படும். அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொடுத்ததல்ல சிம்சோன், ஒரே நேரத்துல உயிரோடு அவன் திறமையை எவ்வளவு இருந்தானோ அதை விட 4 மடங்கு மக்களை சாகடிச்சுட்டு வச்சுட்டு போனான். அந்த பெரிய ஒரு தூணை ஆட்டுறான், அந்த பில்டிங் உழுது, அதுல இருக்க அத்தனை பேரும் நிலநடுக்கம் வந்து செத்துட்டான், இவனும் செத்து போறான். ஆனா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு சுக வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உன்னுடைய துக்க நாட்களை மாற்றி எந்த மனிதன் தகப்பனை நோக்கி மாற்றானோ அவனுக்கு விடுதலை கொடுக்கும் தகப்பன். ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு மனிதன் கிறிஸ்தவர்களை கண்டா அடிப்பாரு, துன்புறுத்துவாரு. கிறிஸ்தவர்களை கண்டா ஒயிட் அண்ட் ஒயிட்டா அவருடைய பேண்ட் ஷர்ட் அவுத்து விட்டுருவார், லேடிஸ் சேரியை அவுத்து விட்டுருவார். ஓட்டேரி பகுதியில நடந்த சம்பவம். ஒருத்தர் குமார்னு ஒரு பாஸ்டர், அவரு கொலைகாரர், ஏமாத்துறவர். ஒரு நாள் தவறுக்காக ஜெயிலுக்கு போறார். அடிக்கடி ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் அவன் கொலைகாரங்கிற ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சொன்னது 35 வருஷத்துக்கு முன்னால. இனிமே அந்த ஜெயிலுக்கு வரக்கூடாது, இனிமே செத்து போகணும்னு நினைக்கிறான். செத்து போகணும்னு நினைச்சு என்ன பண்றான், அன்னைக்கு பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் போனாராம், பெட்டி தூக்குனாராம். பெட்டி தூக்கி பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் பெட்டி தூக்குனாராம். பெட்டி தூக்கிட்டு ஒரு அன்னைக்கு அன்னை நிலைமை, நான் சொல்லுது இன்னைக்கு 2000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி அன்னைக்கு 500 ரூபா சம்பாதிச்சாராம். நல்லா குடிக்கணும்னு நினைச்சாராம், நல்லா குடிச்சாராம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு ட்ரெயினில் அன்னைக்கு வந்து திருநெல்வேலி வண்டி எக்மோர்ல இருந்து அந்த திருநெல்வேலிக்கு போகிற மீட்ரு கேஜி அந்த இதை க்ளோஸ் பண்ணி ப்ராட் கேஜாக மாற்றுறாங்க. அதனால் அந்த பக்கம் ட்ரெயின் போல, அதனால அவர் இங்கே வந்து எங்கே அந்த வண்டி பெரம்பூர் வழியாக அப்படி சுற்றி போகும். அது ராத்திரி 10:30 மணிக்கு அந்த ட்ரெயினில் விழுந்து செத்து போகணும்னு நினச்சிட்டு போகிறார். அதுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணித்து என்ன பண்ணுறார், அதில் போய் சாகிறதுக்காக நல்ல போதையில் போய் படுக்கிறார். அந்த ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, நீ உன் காலத்திற்கு முன் மரிக்க வேண்டும், நீ உன் காலத்திற்கு முன் ஏன் மரிக்க வேண்டும், உன் காலத்திற்கு முன் நீ ஏன் மரிக்கணும்பா. இன்னொரு சத்தம் கேட்குது. யாரோ சொல்றாங்க, நம்ம சாகிறதால நம்ம மனது நம்மளோடு பேசுதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, திரும்ப அந்த ட்ரெயின்ல உள்ள போறார். ட்ரெயின் வருது, ட்ரெயின் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்துட்டாரு. படுக்கிறப்போ ஒரு கை வந்து அவரை தூக்கி விடுது, அந்த தண்டவாளத்துல தூக்கி வெளியே விடுது. வெளியே விடுறப்போ யார் அதுன்னு பார்க்குறா, ட்ரெயின் போயிடுச்சு, யாருமே இல்லை. நீ உன் காலத்திற்கு முன் ஏன் மரிக்க வேண்டும், பிரசங்கியிலே உன்னத பாட்டிலே சொல்லியிருக்கு, நீ உன் காலத்திற்கு முன் ஏன் மரிக்க வேண்டுங்கிற அந்த வார்த்தை. அந்த வார்த்தை அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பிராமண சகோதரர் போய் கேட்கிறார், ஐயா உங்க பகவத்கீதையில எங்கேயா சொல்லியிருக்கான்னு கேட்கிறாரு. அவர் இவரை பார்த்தோன்னா இல்லடா அம்பின்னு பயந்துட்டு ஓடிடுறாரு. ஏன்னா இவன் வந்து மோசமான ஆளு, இவன் ஒரு மோசமான ஆளு, இவரை பார்த்து பயந்துட்டு ஓடிடுறாரு. அடுத்து ஒரு முகமதிய சகோதரத்தை கேட்கிறார், அவரும் எங்களுடைய குரான்ல இது இல்லை பாட்டு போயிடுறாரு. அடுத்து ஒரு கிறிஸ்துவனை பார்த்தா வெள்ளச்சட்டை போட்டுக்கிறவரை பார்த்து ஓடிடுவான், நிற்க மாட்டான் ஒருத்தனம், அவ்வளோ மோசமான ஆளு. அவங்க தொத்தா சித்தி பெண்டிகாசர் சர்ச்சு போறவங்க, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க,
தொத்தா இப்படி ஏதாவது சொல்லியிருக்கா உன் பைபிள்னு? அந்த அம்மா தோத்திரம் தோத்திரம் தோத்திரங்குது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியுது. தோத்திரத்தை நிப்பாட்டு, முதல்ல ஆத்திரத்துக்கு சொல்லு பதிலுன்னாராம். அந்த அம்மா பைபிள் எடுத்து பைபிளை காட்டினாங்களா, உன் காலத்திற்கு நீ ஏன் மறிக்க வேண்டும், பைபிள் எங்க இருக்குடா பாடுற அம்பினாங்களா. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல, மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமா இராதே, உன் காலத்திற்கு முன் ஏன் நீ சாக வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற ஆண்டவற்ற, ஐயா நான் சூசைட் பண்ண போறேன், ஆங்கிங், கடலில் விழுந்து செத்த போறேன், ட்ரெயினில் விழுந்து செத்து போகிறேன், இல்லை பெட்ரோல் ஊற்றி ஃபயர் பண்ண போறேன், நான் மறிக்கணும், எனக்கு இவ்வளோ கஷ்டம், மன அமைதி இல்லை, உளைச்சல், துன்பம், வேதனை, அப்படிப்பட்ட நீ துன்பத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உண்மை பார்த்து கேட்கிறார், உன் காலத்திற்கு முன் நீ ஏன் மறிக்க வேண்டும் என்று கேட்கிறார். உன் காலத்திற்கு முன்னால் ஏன் நீ மறிக்கணும்? மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீதியால் 80, அதுக்கப்புறம் உபத்திரமும் சஞ்சலமும் சொல்றாரு. 70 வயசு வரை இருப்ப, உனக்கு நான் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, உனக்கு ஒரு அமைதியை தடுவேன்னு சொல்றாரு அந்த ஆண்டவர். அந்த பாஸ்டர் பின்னால ஞானஸ்தானம் வாங்கி, குமாருங்கிற பாஸ்டர் கடலூர் பகுதியில் ஊழியம் பார்த்தாரு. ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஒரு லேடிக்கு வாழ்வு கொடுத்தாரு. 3 வயதுல திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் கீழே விழுந்து கால் கட்டான ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்து அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பாஸ்டர் எனக்கு தெரியும், அது ஓட்டேரி பகுதியில் ஒரு சில பாஸ்டர் கூட மூத்தவங்களுக்கு தெரியும். குமாருங்கிற பாஸ்டர் அவர்கிட்ட பேசின ஆண்டவர், காலத்திற்கு முன் ஏன் மறிக்க வேண்டும், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்ற ஆண்டவர். உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். நீங்கள் யாரா இருக்கலாங்க, எப்படிப்பட்ட கஷ்டங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கலாம், எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கலாம். நீ எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் உனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்க போறாரு. நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். ஆம் தகப்பனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு கைப்பிரதி ஊழியத்தின் மூலமாகவும் கிருபை ஜெப வீடு கிரேஸ் பிரேயர் ஹவுஸ் மூலமாகவும் தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லியிருக்கிறது உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே. வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து அழிவிலிருந்து வாழ்வு கொடுப்பீங்கப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு தூரமான இடத்துல தகப்பனே, நாங்கள் இருப்பது ஒரு சின்ன இடம் தகப்பனே, ஒரு 10 அடிக்கு 8 அடி நீளத்தில் இருக்கிறோம். ஆனால் வெளியே ஒரு சில மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்கப்பா. இப்படி வார்த்தை மட்டும் அநேக மக்கள் காதில் தொளித்து கொண்டிருக்குப்பா. ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உங்களுடைய வார்த்தை போய்கிட்டு இருக்குப்பா. வேதனையோடு கண்ணீரோடு துன்பங்களோடு இன்னைக்கு எங்கள் சென்னையில், திருவள்ளூர் மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் தகப்பன, பல மக்களுக்கு உணவு இல்லைப்பா. பல மக்கள் வீடை விட்டு வெளியே ரோட்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வாலிப பிள்ளைகளை வைத்து, வயதான மக்கள், முடியாத மக்களை வைத்து கொசு கடியில தகப்பன, யாராவது உணவு கொடுப்பாங்களா, பிரெட் கொடுப்பாங்களான்னு ஏக்கத்தோடு தகப்பன. அநேக மக்கள் தெருக்களில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அநேக மக்கள் வீட்டிலோட மொட்டை மாடியில எந்தவித அடிப்படை வசதி இல்லாம தகப்பன குளிரில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் துக்க நாட்களுக்கு ஒரு விடுதலை இருக்கு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படும் சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா, மனமிறங்க தகப்பன. வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. யாரெல்லாம் மரண பயத்துல இருக்காங்களோ, வியாதியினுடைய தொல்லையில இருக்காங்களோ, ஐயா வியாதி தொல்லை மட்டும் கடன் பிரச்சனையில இருக்காங்களோ, மன உளைச்சல்ல எண்ணி நான் வாழக்கூடாதுங்கிற மன உளைச்சல்ல, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையா, இந்த வார்த்தை எல்லாம் நீங்க சொன்னீங்க, என் வாழ்க்கையில் இது அமையலேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மக்களுக்கு தகப்பனே, உன் ஆயுசு நாட்கள் ஏன் முடிக்கப்படணும், உன் நாட்கள் ஏன் முடிக்கப்படணும், நீ ஏன்
காலத்திற்கு முன் மறிக்க வேண்டும் என்று பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன பிரகாரமாய் தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்க. என்ன நோக்கத்தோடு இந்த நாட்கள் இந்த கூட்டத்தை கூட்டினீங்களோ அந்த கூட்டத்தை நிறைவேற்றுங்க, அந்த தேவையை நிறைவேற்றுங்க. என்னுடைய பலவீனங்களை மாற்றி தந்தீங்க, நன்றி தகப்பனே. பாஸ்டர் ஐசக்குடைய பிரசங்கத்தை பலவீனத்தை மாற்றி கொடுத்தீங்க. வந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கீங்க. வழியில உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய விடுதலையின் கரம் இறங்கட்டும். இன்னைக்கு இப்பொழுது அந்த நன்மையை அனுபவிக்கணும் தகப்பனே. இன்னைக்கு அந்த நன்மையை அனுபவிக்கணும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு